யாரப்பா நம்ம குருசாமி பதில் கூறப்பா சின்ன கன்னிசாமி யாரப்பா நம்ம குருசாமி பதில் கூறப்பா சின்ன கன்னிசாமி பக்கத்தில் இருந்து சொர்க்கத்தை திறந்து பகவான காட்டுகிற சாமி நம் பக்கத்தில் இருந்து சொர்க்கத்தை திறந்து பகவான காட்டுகிற சுவாமி ஞான பண்டாரம் போல் இருக்கும் சாமி குருசாமி சாமி 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 அதை கொண்டாடலாம் வாங்க சாமி எல்லாம் ஐயப்ப சுவாமியுடைய திருவருளாலே கார்த்திகை 1ஆம் திகதி பிறந்து விட்டாலே ஐயப்ப சுவாமியுடைய விழாவாக உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இந்த 2 மாதங்களும் சிறப்பான மண்டல விரதங்களை இருந்து சிறப்பான சபரிமலை யாத்திரையை ஐயப்ப சுவாமியுடைய அனுகிரகத்தோடு சபரிமலை யாத்திரையை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இவ்வாண்டிலே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தம்பிராசா குருசாமி அவர்கள் கனடாவிலே இருந்து ஐயப்ப சுவாமி ஈழத்து சபரிமலை கோண்டாவில் ஐயப்ப சுவாமியுடைய திருக்கோவிலிலே இன்றைய தினம் வருகை தந்து சிறப்பாக இந்த பூஜைகள் ஆராதனைகளில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் நம்முடன் இணைந்து சகல ஆன்மீக சம்பந்தமான அனைத்து ஆலயங்களுடைய பணிகளிலே ஈடுபட்டு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக பெரும் சிரமப்பட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் சுவாமிகளை சபரிமலைக்கு அழைத்து சென்று அங்கே பல புனித ஆலயங்களை யாத்திரையாக தரிசனம் செய்து வருகின்ற வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாண்டிலே சிறப்பாக இந்த மகரஜோதி மண்டல விரதம் மகோத்சவ பெருவிழா அனைத்தும் ஈழத்து சபரிமலையிலே ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது போல இவ்வாண்டிலும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்திலே இந்த கும்ப பூஜைகள் எல்லாம் நடைபெற்று அபிஷேகம் மூலாலயத்திலே இருக்கின்ற கன்னிமூல கணபதியாக விளங்குகின்ற முழுமுதல் கடவுள் விநாயக பெருமானுக்கும் தர்மசாஸ்தாவை ஐயப்ப சுவாமி தர்மத்தை நிலைநாட்டுகின்ற தர்மசாஸ்தாவுடைய திருக்கோவிலே ஐயப்ப சுவாமிக்கும் திரவியங்களினாலே அபிஷேகங்களும் நடைபெற்ற உடனே இந்த மூலாலயத்திலே இருக்கின்ற மூல விக்கிரகங்களுக்கெல்லாம் தீபாராதனை நடைபெற்று சுவாமிமார்களுக்கெல்லாம் உபச்சாரங்கள் வஸ்திரங்கள் மாலைகள் அபிஷேக பொருட்கள் பூஜை பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டு புனித விரத மாலை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அனைத்து சுவாமிமார்களும் கடைசியாக உங்களுடைய பட்டிச்சீட்டுகளை காமித்து உங்களுக்குரிய பொருட்களை அனைத்தையும் வாங்கி முதல் முறையாக மாலை அணிகின்ற கன்னி சுவாமிமார்களுக்கு முன்னுரிமையாக மாலை அணிவித்தும் ஏனைய சுவாமிமார்களுக்கு 2ஆம் முறையாக மாலை அணிவித்தும் இங்கே மணிகண்ட சுவாமிகள் 3ஆம் முறை மாலை அணிகின்ற சுவாமிமார்களுக்கு ஐயப்பனிலே மணி வைத்து அவர்களுக்கு மணிகண்ட சுவாமியாக மணிகளும் அணிவித்து சிறப்பாக பஜனைகளும் பூஜைகளும் நடைபெற்று இங்கே அன்னதானம் மதியம் எல்லா சுவாமிமார்களுடைய குடும்பத்தினர்களும் உறவினர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். எல்லோரும் ஐயப்ப சுவாமியுடைய ஆலயத்திலே மிக முக்கியமாக இந்த அன்னதானமும் பஜனையும் தான் ஐயப்பனுக்கு மிக விருப்பமான ஒரு பொருள். ஆகையினாலே அதை ஒருட்டு இந்த விழாக்காலங்களிலே இந்த அன்னதானங்களையும் பஜனைகளையும் சிறப்பாக நடாத்துவதற்கு ஐயப்ப சுவாமிமார்கள் ஒத்துழைப்புகளை நல்கி ஆலயத்திற்குள்ளே வந்துவிட்டால் வீண் பயிற்சிகள் வார்த்தைகளை பேசாது ஐயனுடைய திருநாமங்களை எதுவும் தெரியவிட்டாலும் சுவாமியே சரணம் ஐயப்பார்கள் அதுக்குள்ளே எல்லாம் அடக்கம். தெரியாத சுவாமிமார்கள் எல்லாம் எங்களுடன் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையிலே சில விஷயங்களை கற்று தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும், இதர முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான புத்தகங்கள் எல்லாம் இன்று கொடுத்தே இருக்கின்றோம். பல ஆலயங்களிலே இருந்து வருகை தந்திருக்கிற சுவாமிமார்களுக்கெல்லாம் இன்றைய தினம் இந்த ஐயப்பன் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நூலாக தொகுத்து அம்பிராசா சுவாமி அவர்கள் நிறைய புத்தகங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்று உங்களுடைய கரங்களிலே கையளிக்க இருக்கின்றோம். எல்லோரும் அமைதியாக இருந்து எல்லோருக்கும் எத்தனை மணி சென்றாலும் மாலை அணிவிக்கப்படும். அவசரப்பட வேண்டியதில்லை. ஐயப்பன் கூப்பிட்டு எல்லாரையும் மாலை அணிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறீர்கள். அவசரம் தேவையில்லை. அபிஷேகங்கள் ஆராதனைகளை கண்டுகளித்து உங்களுக்கெல்லாம் பஞ்சகவியம் என்று சொல்லப்படுகின்ற உங்களை மனிதரை புனிதமாக்கின்ற அந்த பஞ்ச அண்டு கவியங்களை கலந்து இங்கே பூஜை செய்து கொடுத்திருக்கின்றார்கள்.
அந்த பஞ்சகவியங்கள் எல்லாம் கொடுத்து உங்களை சங்கல்பம் செய்து புனிதர்களாக ஆக்கி இங்கே மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு நடைபெறும். சிவன் டிவி தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் இன்று காலை லைஃபிலே அதாவது நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இல்லங்களிலே இருந்து தினமும் நடக்கின்ற பூஜைகளை காலையும் மாலையும் இல்லங்களிலே இருந்து தரிசிக்கின்ற வாய்ப்பை ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் மாலை அணிந்தால் மட்டும் போதாது, பஜனை சொல்ல வேண்டும், சரணகோஷம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் நாங்கள் மாலை அணிந்த பின்னர் எல்லா பால்மார்களுக்கும் அதனுடைய விளக்கங்களையும் விதிமுறைகளையும் கொடுக்க இருக்கின்றோம். தங்களுடைய அன்பை ஏற்று வருகை கொண்டிருக்கின்ற அந்தனேஸ்வராச்சாரிய பெருந்தகைகள், கலைஞர்கள், சுவாமிமார்கள், அடியார்கள் அனைவருக்கும் தேவஸ்தானம் வருக வருகிற வரவேற்று அனைத்து சகல சௌபாகியங்களும் அட்ட ஐஸ்வர்யங்களையும் அனைவருக்கும் கிடைக்க உரிமை பொதுவாக சபரிமலையிலே சொரூபனாக வீட்டுகின்ற ஐயப்ப சுவாமியுடைய பாதம் பணிந்து எங்களுடைய குலதெய்வமாக இருக்கின்ற அனலையம்பதி அரிகரபுத்திர ஐயனாருடைய பாதம் பணிந்து இந்த விழாவினை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கின்றோம். சுவாமியே सर्वलक्षण अंबन्ना वल्लभंज हरोत्तरा चित्रपत्रधरा दिव्या सर्वाभरण बोधिरा ओम्ने वल्लभा देवी नमः ध्यायामि आवाहयामि संभोज्ये अध्यन्दध्वा प्रथमावरणादि पंचमावरण देवता नमः शुद्धवारम् अभिमन्त्रिये गायत्री मन्त्रेण मूलमन्त्रम् अभिमन्त्रिये विशेषाख्येन अलंकार स्वरूप महाकुंभम मस्त्रेण संप्रोक्ष्ये ओम गवजमंत्रेण हवजाय नमः जपपुण्ये ओ आधार दत्तये नमः अदकुर्मस्लादेन शिरोदसनिकग मोडो बीजामुर आहार वरदा अमयप्रदा वाहामुद्रा अंतके क्रियाम आधार रोहिणे ओ आधार दत्तये नमः ओम अनंतादनाय नमः ओम सिंहासनाय नमः ओम योगासनाय नमः ओम पद्मासनाय नमः ओम विमलायनाय नमः संबोधिये इत्यादि प्रकृते प्रोक्तं सत्तरो अस्थिराय सहस्रा दिव्यादनं दिव्यं सत्यो वरे जियेत्वदः इदमूर्तिं तेजोरोगां कुम्भाहारां प्रबन्धं विहाप्तिकां विभावयेते कुम्भनिवेट्येते अस्य मूर्ते मुखे भादांगादि अंडभंगे मुंडभंगे वस्त्रभंगे हायते महामंत्रं विद्यस्य ओम मीहामूर्धाय नमः ओम गेन्दप्रदवक्त्राय नमः ओम महोरत्वयाय नमः ओम किं वामदेवमुख्याय नमः ओम सुद्धोयानमूर्धाय नमः मूर्तिने ओम मीहामूर्धाय नमः ओम गेन्दप्रदमूर्धाय नमः ओम महोरमूर्धाय नमः किं वामदेवमूर्धाय नमः आसुद्धोयानमूर्धाय नमः वक्त्रभङ्गयाय ओम मीहानवक्त्राय नमः ओम हेदत्प्रदवक्त्राय नमः वामदेववक्त्राय नमः आसुद्धोयानवक्त्राय नमः हे संबोधिये ओम ओम श्री धर्मदाताय नमः ओम धर्मदातामूर्तये नमः ध्यानम् आस्याम होहळ विसारदनं विचित्रं भाषोपदानं महोत्तरनामगस्तं बुद्धं गन्धत्तमगुडं कुटिलाग्रजेयं साप्तारं शरणं प्रपद्ये दीर्घात्वा ओम विद्यादेहाय नमः नेत्रेभ्यो नमः ओम आत्मावन्दर्यस्तेरस्तेरस्तेरमत्तिरे आदायिने गणपतिर्मनोजने आजाक्षेत्रं मम अव्याय सर्वो अस्मिन् पुण्ये ध्यायामि आवाहयामि आवाहने स्थापने सन्निधापने सन्निरुद्धोपने विध्वन्दने अवहुण्डने धेने पद्मे महरे नमस्कारमुद्रां दर्शयामि ओम धर्मशास्त्राय नमः पादयोः वाक्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आजमनीयं समर्पयामि नमः स्वामिन् सर्वजगन्नाथे यावत् पूजावदानहं तावत् त्वं प्रतिभावेन वेद सन्निधिर्भव स्वागताभ्यं दत्वा
हृदयाय मन्त्राविन्यस्ये आं हृदयाय नमः केशरे नमः ओं सिकाय नमः मेघवजाय नमः ओं नेत्रेभ्यो नमः गहात्राय नमः ओं हां बीडशक्त्यम्बिहाय नमः बीडशक्त्यम्बिहामूर्धये नमः ओं रक्तवर्णजुरज्ञेहां गट्टेरगदारणि ध्यात्वा बीडेकरिं देवीं गन्धपुष्पादियज्ञयेते ध्यायामि आवाहयामि प्रथमावरणानि पंचमावरणदेवताभ्यो नमः अभीष्टसिद्धिं मे देहि शरणागतभक्षणे भक्त्यासमर्थे यदुभ्यं पंचमावरणाख्यं सांगाय सायुधाय सभागनाय सशक्तिपुत्रपरिवारे सर्वोपचारसहितं समम् आवाहयामि हदने पठन्तां भोजनं निवेदयामि धूपे दीपे नैवेद्ये नीराञ्जनं दत्त्वा शिवाय नमः आपाक्य संबोधि अलंकृत्य शक्तियातनाय नमः शक्तिमूर्तये नमः रक्तवर्णजुरज्ञेहां गट्टेरगदारणे याद्भावीणे देवीं गन्धपुष्पादियज्ञये
இன்றைய தினம் கார்த்திகை 1ஆம் தேதி காலையிலே பூஜைகளோடு கணபதி ஹோமங்கள் விசேட அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று ஐயப்ப தேவஸ்தானத்தில் இருக்கின்ற சுவாமிமார்களுக்கு மாலை அணிவித்து ஏழைய சபரிமலை யாத்திரை விரதத்தை அனுஷ்டிக்கின்ற ஐயப்ப சுவாமிமார்கள் அனைவரையும் தேவஸ்தானம் வருக வருகை வரவேற்று கனடா திருநாட்டிலே இருந்து பல ஆண்டுகள் சபரிமலை யாத்திரை சென்று பல ஐயப்ப சுவாமிமார்களுக்கு வழிகாட்டியாக ஐயப்பனுடைய திருமுகத்தை காண அழைத்து சென்ற குரு முதல்வர் குருசுவாமி தம்பிராசா அவர்கள் அனலையம்பதியிலே பிறந்து கனடா நாட்டிலே பல நிறுவனங்களுக்கு அதிபராக இருந்து பல ஆலயங்களை கனடாவிலே இருக்கின்ற டொரண்டோ ஐயப்பன் தேவஸ்தானம் மகா கும்பாபிஷேகம் முதல் கொண்டு ஏழைய திருப்பணிகள் மட்டுமல்லாமல் பல ஆன்மீக பணிகளையும் செய்து வருகின்றார்கள். இவ்வளவோ சிரமங்கள் மத்தியிலும் கோண்டாவில் பதிவிலே இவ்வாண்டிலே கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் சபரிமலை யாத்திரையை கனடாவில் இருந்து வருகின்ற சுவாமிமார்களோடு இந்த ஐயப்ப சுவாமிமார்கள் எல்லாம் இணைந்து பல ஆலயங்களை தரிசிக்கின்ற வாய்ப்பையும் ஐயனுடைய தரிசனம் 18ஆம் படியேறுகின்ற வாய்ப்பினையும் அமைப்பதற்கு ஒழுங்கமைப்புகள் எல்லாவற்றையும் செய்து இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எல்லா சுவாமிமார்களுக்கும் இப்பொழுது இங்கே வீதி பிரதட்சணமாக வந்து ஐயப்ப சுவாமியுடைய பாதார விந்தங்களிலே வைத்து உங்களுக்கு எல்லாம் இந்த வஸ்திரம் கொடுத்த பின்னரே மாலை அணிகின்ற நிகழ்வுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் நடைபெற்று கன்னி சுவாமிமார்களை ஒரு வரிசையிலும் ஏழைய பலபல சுவாமிமார்களை ஒரு வரிசையிலும் வைத்து மாலைகளை அணிவதற்கான ஒழுங்கமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குருசுவாமி தம்பிராசா அவர்களையும் வருக வருகை வரவேற்று அத்தன பெரியோர்கள் குருமார்கள் மங்கள வாத்திய கலைஞர்கள் பெரியோர்கள் அறிஞர்கள் எல்லோரும் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். அனைவரையும் திருக்கோவில் சார்பிலே வருக வருகை வரவேற்று மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சைவ நெறி உலகெங்கும் மேலோங்கி வளர எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கின்ற சிவபெருமானை பாதம் பணிந்து குருவின் குருவாக விளங்குகின்ற சபரிமலை சொரூபன் தர்மசாஸ்தாவுடைய அனுகிரகத்தோடு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற குருநாதர்கள் அனைவரையும் பாதம் பணிந்து இந்த விரத யாத்திரை சிறப்பாக இவ்வாண்டிலே நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய சபரீசனுடைய பாதம் தொட்டு பணிந்து இங்கே வருகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று மங்கள வாத்திய சகிதம் குரு முதல்வர்களை அந்தன குருமார்களையும் அழைத்து வந்து இந்த மாலை அணிகின்ற நிகழ்வு நடைபெறும். எல்லோரும் விரத மாலை அணிய முன்னர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தினாலே பாவங்களை போக்கி நீங்கள் மனிதர்களை தெய்வமாக்கின்ற ஒரே ஒரு கடவுள் இந்த ஐயப்ப சுவாமி. நீங்கள் எல்லோரும் இன்னும் சிறிது நேரத்திலே ஐயப்ப சுவாமிமார்களாக ஆகப் போகின்றீர்கள். ஆசார சீடர்களாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் புனிதப்படுத்தும் முகமாக கையிலே கற்பை அணிந்து நெற்றியிலே விபூதி பட்டை சந்தன குங்குமங்களை அணிந்து இன்று முறைப்படி நடக்கின்ற இந்த யாத்திரை இந்துக்களுடைய ஒரு முதல் முறையான யாத்திரையாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஜாதி மத வேதம் இல்லாத ஒரு விரதம் பெரியோர்கள் பணக்காரர்கள் ஏழை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விரதம் கிடையாது. எல்லோரும் ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் எல்லோரும் ஐயப்பன் என்று நினைத்துக் கொண்டு யாரை பார்த்தாலும் மாலை அணிந்தான் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்ல வேண்டும். அனைவருக்கும் பணிய வேண்டும். இந்த விரத காலத்தை நிச்சயமாக நல்லபடியினால அனுஷ்டித்தால் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் ஐயன் கொடுத்து கலியுக வரதனாக விளங்குகின்ற கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற ஐயப்பனின் அருள் கிடைக்க எல்லோருக்கும் எம்பெருமான் துணை இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இப்பொழுது குருசுவாமி அவர்களை இங்கே அழைத்து தேவஸ்தான சார்பிலே பொன்னாடை அணிவித்து சுவாமியே சிறப்பாக பல ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் மகோத்சவங்கள் மட்டுமல்லாமல் வைதிக முறைப்படி இந்த கல்யாண வைபவங்கள் உபநயனங்கள் சீமந்தங்கள் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் வைதிக
தெய்வீக குருவாகவும் இருந்து வழிநடாத்துகின்ற மயிலடி கந்தசுவாமி கோயில் தேவஸ்தான ஆதீன கர்த்தாவும் பிரதம குருக்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மூர்த்தி குருக்கள் அவர்கள், லகுதர சர்மா ஐயா அவர்கள், உமாசுத சர்மா அவர்கள், பிரசாந்தன் சர்மா அவர்கள் எல்லோரும் கலந்து எங்களுடைய அந்தன சிவாச்சாரியார்கள் சார்பிலே, இந்து குருமார்கள் சார்பிலே இந்த மலர் மாலையை அவர்களுக்கு அணிவிக்கின்றோம். எல்லோரும் சரணகோஷம் படிக்கவும். மங்கள வாத்திய சகிதம் எல்லா சுவாமிமார்களும் சேர்ந்து பின்னாடி பலமாக ஐயப்பனின் பலமாக வந்து வரிசையாக நின்று வஸ்திரங்களை பெற்றுக் கொள்ளலாம். சுவாமியே
சுவாமிகளினுடைய எங்களுடைய குருசாமிகளுடைய அந்த மாலை அணிவிக்கின்ற வைபவம் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே சுவாமிகள் அனைவரும் இந்த சுவாமிகளினுடைய பெற்றோர் வந்தால் எங்களுடைய ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்துக்கு நீங்கள் வருகை தர வேண்டும். அன்பான பெற்றோர்களே, முதலிலே வாருங்கள். அம்மா அப்பா அல்லது அம்மா அல்லது அப்பா வருகை தந்தவர்கள் இந்த மேற்கு பிரகாரத்துக்கு நீங்கள் வருகை தர வேண்டும். எங்களுடைய ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்துக்கு அண்மையிலே வருகை தர வேண்டும். அந்த பெற்றோர் வருகை தந்ததும் சுவாமிமார்களும் அவர்களிடத்திலே முதலிலே வந்து அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இருமுது குரவர் எங்களுடைய பெற்றோர், அம்மா அப்பா. அவர்களிடத்தில் தான் கண்கண்ட தெய்வங்கள் பெற்றோர். அந்த கண்கண்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த நேரத்திலே பெற வேண்டும். ஆகவே அன்பான ஈழத்து சபரிமலையிலே மாலை அணிய இந்த காலை வேளையிலே கார்த்திகை 1வது திகதியிலே வருகை தந்திருக்கின்ற அனைவரும் வருகை தர வேண்டும். முதலிலே உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான பெற்றோர்கள் இந்த மேற்கு பிரகாரத்துக்கு வாருங்கள், விரைவாக வர வேண்டும். இந்த அறிவித்தலை நீங்கள் கேட்ட உடனே நீங்கள் வருகை தந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாமிமார்களாக மாலை அணிகப் போகின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அன்பான பெற்றோர்கள் விரைவாக வாருங்கள். மேற்கு பிரகாரத்துக்கு வந்த பெற்றோர்கள் வரிசையாக நின்று கொள்ள வேண்டும். அதே வேளையிலே அந்த சுவாமிமார்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலே சென்று முதலிலே அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மண்டபத்திலே சபரிமலை ஆலய மண்டபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற சுவாமிமார்கள் மீண்டும் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்பொழுது வந்து நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மேற்கு பிரகாரத்திலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அண்மையிலே உங்களுடைய பெற்றோர் வந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் வாருங்கள், சுவாமிமார்கள் வாருங்கள். ஆகவே அம்மா அப்பா மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டிலே வயசானவர்கள் கூட உங்களோடு வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு பாத தரிசனம் செய்ய வேண்டும். அவர்களை அழைத்து வாருங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் அல்லாதவர்கள் கூட உங்களுடைய வயசானவர்கள், உங்களுக்கு மூத்தவர்கள், இந்த மாலை அணிகின்ற சாமிமார்களுக்கு வயசிலே மூத்தவர்கள் இங்கே வருகை தந்திருந்தால் அவர்கள் வாருங்கள். அம்மா அப்பா வராதவர்கள், ஏனைய வயசானவர்கள் இங்கே வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பாத தரிசனத்துக்கு அவர்களை ஆட்படுத்துங்கள். அவர்களுக்கு அந்த தரிசனத்தை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையிலே சுவாமிகளுக்கான மாலை அணிகின்ற சுவாமிகளுக்கான பதிவுகள் சபரிமலை கருவவிடத்திலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பதிவு செய்து கொள்ளாதவர்கள் உங்களுடைய நாமங்களை அந்த சபரிமலை கர்மபீடத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி. எங்களுடைய அறிவித்தலுக்கு அமைவாக நீங்கள் வருகை தந்து இப்பொழுது இந்த பெற்றோரிடத்திலே வயசானவர்களிடத்திலே இந்த பாத பூசை செய்து கொள்ளுகிற காட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்வதற்கு முதல் சங்கல்பம் செய்து கொள்வது என்பது மிகவும் முக்கியம். மனதிலே உறுதியான அந்த சங்கல்பம் இல்லாமல் செய்கின்ற எந்த காரியமும் முழுமை அடைவது இல்லை. அதனாலே தான் இந்த ஆரம்ப நிகழ்வு. மலைக்கு போகின்ற முதல், நீங்கள் சபரிமலைக்கு செல்வதற்கு முதல் மாலை அணிந்து கொள்வது என்பது சங்கல்பம். அதான் சங்கல்பம். இன்றைக்கு தம்பிராசா குருசுவாமிகள் இந்த மாலை அணிகின்ற சங்கல்பத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆகவே சுவாமிகளே, சீரிய முறையிலே விரதமிருந்து நல்ல முறையிலே யாத்திரை மேற்கொண்டு பகவானது மேலான தரிசனம் காண்பேன் என்று இன்றைக்கு எல்லோரும் சங்கல்பம் செய்து கொள்ளுகிறீர்கள். இந்த கார்த்திகை 1ஆம் திகதியிலே உங்களுடைய மனதிலே பதிவு செய்து கொள்வது இந்த நம்பிக்கை. மாலை அணிந்து நாங்கள் சபரிமலை செல்வோம் என்ற திடகாத்திரமான நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த ஆன்மீக நம்பிக்கை பலமாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கு கணபதி கோமத்துடன் இந்த வழிபாடுகள் சபரிமலையிலே ஆரம்பமாகிறது. ஆகவே
இதுவரையிலே இப்பொழுது பெற்றோர்களிடத்திலும் வயசானவர்களிடத்திலும் சுவாமிமார்கள் பாத தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனையவர்கள் உங்களோடு உங்களுடைய வீட்டிலே இருந்து வயசானவர்கள் வந்தால் அவர்களிடத்திலே வந்து நீங்கள் இந்த பாத தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு இன்னொரு அறிவித்தல், உங்களுடைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களும் பாருங்கள். சுவாமிமார்களுடைய சகோதரர்கள் வந்தால் அவர்களையும் பெற்றோர்களை மாதிரி பாவனை செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். சரணமையப்போ சரணமையப்போ சரணம் சொல்லுங்க. சரணமையப்போ 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 தமிழகத்திலே இருந்து வந்த சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா நவதிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா ஆரியகாமில் வாழும் மாதவனீவா காவலியா நகமதில் காலனீவா ஆரியகாமில் வாழும் மாதவனீவா காவலியா நகமதில் காலனீவா இருமேனி நீத்திருக்கும் இருமலேனிவா இருமேனி வரும் பல்லவேனிவா தேவதரும் மொழிபடியே சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா நவதிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா நவதிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா நவதிகிரி நாயகனே சரணம் சுவாமிமார்களுக்கு தருகின்ற இன்னொரு அறிவித்தல், ஏற்கனவே பதிவுகளின் அடிப்படையிலே இங்கே மாலை அணிவிக்கின்ற வைபவம் ஆரம்பமாக இருக்கிறது. இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்ற சுவாமிகள் எல்லோருக்கும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்ல, இன்றைய நாளிலே வருகை தந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இங்கே மாலை அணிவிக்கப்படும். நீங்கள் அவசரப்பட தேவையில்லை. ஆகவே ஏற்கனவே எங்களுடைய கர்மகுடத்திலே
தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டவர்களுடைய வரிசையிலே தான் அந்த அவர்களுடைய அந்த இலக்கங்களுக்கு அமைய இந்த மாலை அளிக்கப்படுகிறது. இப்பொழுது வருபவர்கள் இனிமேல் வருகை தர இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அமைதியான முறையிலே இன்றைய நாள் சங்கல்பம் செய்வதற்குரிய மாலை அணிவதற்குரிய ஒரு நாளாக இது அமைந்து விடுகிறது. ஆகவே எந்த விதமான அவசரமும் தேவையில்லை. இப்பொழுது வருபவர்கள் இனிமேல் சபரிமலைக்கு வர இருப்பவர்கள், நாளைக்கு வர இருப்பவர்கள். ஆகவே நீங்கள் அவசரம், எல்லோருக்கும் வேலை பழு. ஆகவே முதலிலே வந்து எங்களுடைய கர்மபீடத்திலே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்தவர்கள் வரிசையிலே தான் எங்களுடைய குரு சுவாமி ஈழத்தி சபரிமலையினுடைய குரு சுவாமி கரிகர சுத சிவாச்சாரியார் அவர்கள் அந்த பஞ்சதீப ஆராதனையை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். 2 கரங்களினாலும் இந்த தீப ஜோதி உங்களிடத்திலே இப்பொழுது உங்களை சுவாமிமார்களாக பாவனை செய்து இந்த சபரிமலையானுடைய தீப ஜோதி தரிசனம் சரியாக உங்களுக்கு ஒரு நிச்சயம், நீங்க திருப்பாரம் வணங்கி
கனடா நாட்டிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக செம்மல் கரிகால சாமி அவர்கள் எங்களுடைய நல்லூர் ஆதீன சாமிகள் அவர்கள் வருகிறது கொண்டிருக்கின்றார். நல்லூர் ஆதீன சாமி அவர்களே எங்கள் ஆலய குருசாமி அவர்கள் வருக வருக என வரவேற்று இப்பொழுது எங்களுடைய அருளானந்தம் அவர்கள் முன்வைக்க இப்பொழுது நல்ல முகூர்த்தத்திலே ஈழத்தினுடைய நல்லை ஆதீன முதல்வர் எங்களுடைய ஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்தருடைய இருக்கிறார். ஈழத்தின் சபரிமலையானுடைய மாலை அணிகின்ற இந்த நல்ல முகூர்த்தத்திலே எங்களுடைய சுவாமிகளை நாங்கள் இன்முகத்தோடு வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். எங்களுடைய ஈழத்தின் சபரிமலை குருசுவாமி கரிகரசுர சிவாச்சாரியார் அவர்களை வரவேற்று கனடா நாட்டில் இருந்து வருகிற அந்த ஆன்மீக செம்மல் எங்களுடைய தம்பிராஜா குருசுவாமி அவர்களும் ஆன்மீக செம்மல் அவர்களும் இப்பொழுது குருசுவாமி அவர்களை வரவேற்று இந்த 2016ஆம் ஆண்டிலே மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்கின்ற சுவாமிகளுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக எங்களுடைய நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வணங்கி வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த ஆலய மண்டபத்திலே மாலை அணிகின்ற வைபவம் மிக சிறப்பாக ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே அன்பர்களே எங்களுடைய வருகை தந்து எல்லோரையும் ஆசீர்வதித்தார். எல்லோரும் ஐயப்ப வழிபாட்டின் நியதிகளுக்கு அமைவாக ஆடைகளை அணிந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய திருக்கழுத்திலே அழகான துளசி மாலைகள் உங்களுடைய வழிபாட்டின் நியதிகளை அறிந்தோம். உங்களுடைய தாப்பாளத்திலே ஐயப்ப சுவாமியுடைய அழகான படம் இருக்கிறது. அந்த படத்தை வீட்டில் பிரேம் செய்து இந்த 60 தினங்கள் படத்துக்கு வழிபாடு வெற்றிம வைத்தலாம், சிறந்தான உழைப்புலாம் ஆசார சீலர்களாக உங்களுடைய கைகளிலே இருக்கிற 108 சரணபோத மந்திரங்களையும் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வழங்கலாம். ஆகவே இப்பொழுது கருப்பு வஸ்திரம் தைப்பொங்கல், அதாவது எங்களுடைய தைத்திருநாள் நிலைக்கும் 60 நாளும் இந்த ஆய்வுகளாக இருக்கணும். அதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதிலே நாங்கள் முழுமையாக ஐயங்களிலே நாங்கள் அர்ப்பணம் செய்து கொண்டோம். ஆக எங்களை பார்க்க இருப்பது எல்லாவற்றிலும் மேலான ஒரு தனித்துவமானது. அந்த வகையிலே 2 ஆன்மீக செம்மல்களை நாங்கள் இங்கே பார்க்கிறது மட்டுமல்ல, ஆன்மீக செம்மல்களாக வர இருக்கின்ற சுவாமிமார்களை பார்ப்பதுதான் கோடி புண்ணியம். அந்த வகையிலே எல்லோரும் களத்திலே மாலை அணிந்து கரைங்காவு கட்டி இந்த தொடக்கம் 60 நாட்கள் சுவாமி என்று சொல்லுகின்ற நாமம் ஏற்க இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்குரிய இந்த அருளாசிரியை வழங்குகின்ற பக்குவத்திலே நல்ல ஆதீனம் குருசுவாமியுடைய அருளாசியை வழங்குவதற்கு முன்பதாக இந்த தருண உரையை சொல்லுவதற்காக எங்களுடைய ஆலயத்துடைய குருசுவாமி ஐயா அவர்கள் எல்லாம் நல்ல ஐயப்ப சுவாமியுடைய பாராட இல்லங்களை பணிந்து இன்றைய தினம் திருப்பதி தரிசனத்திலே சபரிமலை யாத்திரை விரதமாக கார்த்திகை 1ஆம் தேதி இன்று தொடக்கம் மண்டல விரதம் 41 தினங்கள் அனுஷ்டித்து நல்லூர் கந்தசுவாமியுடைய ஆலயத்திலே நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்திலே இருமுடிகள் கட்டி அங்கிருந்து யாத்திரைகளாக வருகை தந்து 18ஆம் படியில் மண்டல பூஜைகளும் நெய்யபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்று இவ்வாண்டிலே சபரிமலை யாத்திரை சிறப்பாக அமைய எல்லோருடைய அருளாசியும் பெற்று ஐயனுடைய அனுக்கிரகங்களும் நாம் பெற்று இந்த விரத அனுஷ்டானங்களை முறைப்படி கடைபிடித்து சபரிமலையிலே எவ்வாறு பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றதோ அதுபோன்று ஈழத்து சபரிமலையிலே சிறப்பான முறையிலே ஆண்டுதோறும் நாங்கள் இந்த பூஜைகள் பஜனைகள் வழிபாடுகளை செய்து வருகின்றோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று கனடா நாட்டிலே இருந்து சிறப்பாக யாத்திரைகளை ஆண்டுதோறும் சரியான முறையிலே நெறிப்படுத்தி சபரிமலையிலே கனடாவிலே இருந்து யாத்திரை குழு வருகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னுரிமை அங்கே சபரிமலையிலே வழங்கப்படுகின்றது. இந்த தமிழாசா சுவாமியாரிடம் அந்த நடைமுறை கனடாவிலே இருந்து
சுவாமிமார்கள் அனைவரும் இலகுவாக செய்கின்ற முறைகளை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய குருநாதராக இருக்கின்ற புள்ளியார்பட்டி விஜய் குருக்கள் அவர்களை கனடா நாட்டிலே பாதம் படிக்க செய்து அங்கே ஐயப்பனுடைய கும்பாபிஷேகங்களை விஜய் குருக்கள் அவர்களை வைத்து சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் ஆதீன முதல்வர் ஐயாவையும் அங்கே அழைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் யாழ் மாவட்டத்தில் இருந்து 8 சிவாச்சாரியார்கள் எல்லாம் அங்கு சென்று கும்பாபிஷேகங்கள் பெரிய ஆன்மீக விழாக்களிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தமிழாசா சுவாமி அவர்களாலே தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. எத்தனையோ நூல்கள், ஐயப்பனுடைய வரலாறுகள், ஐயனாருடைய விளக்கங்கள் போன்ற சரணகோஷங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றையும் இங்கே எங்களுடைய ஆசிகளை எல்லாம் பெற்று ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பான நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள். 1000 பேச்சில் கூட 18வது மலைக்கு 18வது வரிசை வெளியீடாக 1000 பக்கங்களை கொண்ட நூலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். யாழ் கேக் ஹவுஸ், அபிராமி அச்சகம் என்ற நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களுக்கு அதிபராக இருந்து அதிலே வருகின்ற பணங்களை ஆன்மீகத்திற்காக செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முதற்கண் வணக்கத்தை அவர்களுக்கு எங்களுடைய தேவஸ்தான சார்பிலே தெரிவித்துக் கொண்டு மேலும் அவருடைய சிறப்பு திருப்பணிகள், ஆன்மீக பணிகள் தொடர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இவ்வாண்டிலே கோண்டாவில் பதியிலே இருக்கின்ற ஐயப்ப சுவாமிமார்களையும் எங்களோடு கனடா சுவாமிமார்களோடு இணைத்து பல ஆலயங்களை புதிதாக வட இந்தியாவிலே காசி விஸ்வநாதர், ஹரித்துவார், ரிஷிகேஷ் போன்ற புண்ணிய திருத்தலங்களுக்கு சென்று சீரடி சாய்பாபா ஆலயம் சென்று தரிசனம் செய்து வரக்கூடிய ஒழுங்கு அமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சபரிமலையிலே கியூவிலே நிற்காமல் இந்த குரூப் வருகிறது என்று சொன்னால் அதற்கு டைம் ஒதுக்கி தரிசனம் காட்டுகின்ற ஒழுங்கை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருமுகத்தை கண்டாலே நடைகள் எல்லாம் தானாக திறந்துவிடும். 18ஆம் படி பூஜை செய்வதென்றால் மிக கஷ்டம். அப்படி அங்கே 18ஆம் படி பூஜையை சிறப்பாக எத்தனையோ லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பூஜைகளை ஏற்பாடு செய்து ஆண்டுக்காண்டு எல்லா சாமிமார்களுக்கும் படி பூஜையை காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அன்னதானத்துக்கு எவ்வளவோ லட்சம் ரூபாயை கனடா நாட்டிலே இருந்து அடியார்கள் அனைவருக்கும் அன்னதானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னதானத்துக்கு நிதி ஒதுக்கீடை செய்து நிதி வழங்குகின்றார்கள். இதுவான பொது சேவைகளை எல்லாம் செய்து வருகின்ற ஒரு மகன் தங்களுடைய திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஆதீனம் சுவாமி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழ் சித்தாந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். ஏனைய அன்புக்குரிய சிவாச்சாரிய பெருந்தகைகள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். வர்த்தக பெருமுகர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே நல்லாசிகளை அவர்களிடம் பெற்று என்னும் சுவாமிமார்கள் எல்லாம் மாலை அணிவதற்கு பசியுடன் காத்திருக்கின்றார்கள். குரு முதல்வர் அவர்களுடைய ஆசியை தொடர்ந்து மாலை அணிகின்ற நிகழ்வு நடைபெறும். எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆதீனம் சுவாமி அவர்கள் வருகை தந்தமைக்கு தேவஸ்தான சுவாமிமார்கள் சார்பிலே வருக வருக என வரவேற்று சரணகோஷம் அளித்து குருமணி அவர்களை சற்று நேரம் நல்லாசி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நெல்லை குருமணியின் பாதம் வழங்கி ஐயப்பனுடைய திருவருளோடு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி எல்லோரையும் ஆத்மீக சிந்தனையோடு வாழ வழிசமைத்திருக்கின்ற என்னுடைய அறிஞர் ஐயப்பன் சன்மானங்கள் கனடாவிலிருந்து இங்கே வேலை தந்து எல்லோரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திரு தம்பிராஜாக்கள், குடியிருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள், மங்களாத்திய கலைஞர்கள், இன்று தங்களை ஒருமுகப்படுத்தி இருக்கின்ற பக்தர் அடியார்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் இந்த கோண்டாவில் பதியிலே எழுந்தருளி இருக்கின்ற ஐயப்பனுடைய வழிபாடை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய அறிஞர் சுதனையா அவர்கள் மிக தெளிவாக தெளிவாக ஒழுங்காக இந்த வழிபாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றார். உண்மையிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியை பெறுகின்ற செய்தி. ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் புனிதமானது என்பதை உணர்த்துகின்ற ஒரு செய்தி தான் இந்த ஐயப்பனுடைய வழிபாடு. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார்,
எதற்காக பிறந்திருக்கின்றேன், நான் செய்வதில் என்ன கருத்திருக்கின்றது, எதற்காக செய்கின்றேன் என்ற சிந்திக்கின்ற ஒரு காலம் இந்த 60 நாட்களாக இருக்கின்ற இந்த காலம் ஏனைய விதரங்கள் போன்று இல்லாமல் இந்த விதரங்களுக்கு மிக கட்டுப்பாடு இருக்கின்றது. உங்களுக்கான கட்டுப்பாடு விதிகள் கூறப்பட்டுக் கொண்டே இருந்தன. உண்மையிலே இந்த நாட்டிலே இங்கு இருக்கின்ற இந்த அவல சூழ்நிலையிலே இப்படியான இளைய தலைமுறையினர்கள் இந்த ஆத்மீக சிந்தனையிலே தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது என்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த 60 நாளாவது ஒரு பூரணமான மனிதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் கரியரசுடைய ஆசையாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லோருமே எல்லாருமே தான் இந்த உலகத்திலே நாங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதோ அவற்றெல்லாம் செய்து வாழ்பவர்கள். இந்த வாழ்க்கைக்காக இந்த வயிற்றுக்காக எவ்வளோ கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த 60 நாட்களில் நீங்கள் ஒரே உடை அணிந்து மாலை என்கின்ற துளசி மாலையை அணிந்து இறைவனுடைய சிந்தனையை மனதிலே கொள்வதற்குரிய ஒரு காலமாக இந்த வழிபாட்டு காலம் அமைந்திருக்கின்றது. ஏனைய விழாக்கள் ஏனைய விதரங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுகின்றன. ஆனால் இந்த ஐயப்பனுடைய விழா இந்த வழிபாடு மட்டும் மனதை ஒருமுகப்படுத்துகின்றது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஆசையினாலெல்லாம் பல துன்பங்களை சுமந்து கொண்டே இருக்கின்றோம். ஆசைகள் கூட கூட பிரச்சனைகளும் கூட கூட எல்லாரும் ஒரு அமைதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமைதி என்கின்ற சொல்லி பல சமாதானம், புரிந்துணர்வு, சந்தோஷம் என்றெல்லாம் வார்த்தைகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் என்ன காரணம்? மனம் திடமாக இல்லாவிட்டால் அவையெல்லாம் எங்களை தேடி வந்துவிடும். அதனாலே மனதை நாங்கள் ஒரு திடப்படுத்துவதுதான் இந்த ஐயப்பனுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த 18 படிகளுக்கும் உடம்பில் இருக்கின்ற கருவி கரணங்களை சுட்டி காட்டி அதற்கான தத்துவ விளக்கங்களை இந்த வழிபாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏதோ நானும் இதில் இருந்தேன், நானும் மாலை போட்டேன், நான் தரிசனத்துக்கு போனேன் என்பது அல்ல. இந்த தரிசனத்தின் மூலாக நெய்யினாலே தான் பெருமானுக்கு அபிஷேகம். நெய் என்றால் என்னது என்பதை என்னுடைய சிவாச்சாரியர்களுக்கு தெரியும். ஆன்மாவை ஒருமுகப்படுத்துவதோடு நம்மை சேரப்படுத்துவதுதான் நெய்யினுடைய தன்மை. ஏனைய திரவங்களுக்கு எண்ணெய்களுக்கு அப்படியான குணநலங்கள் இல்லை. ஆனால் நெய் இருக்கின்றதே, அதான் கோபத்தில் நீங்கள் பார்க்கிறேன், இந்த யாகங்களில் எல்லாம் நெய்யினாலே செய்கின்ற அந்த ஆகுதி இருக்கின்றதே, அது இறைவனோடு நம்முடைய உயிரை எல்லோருடைய உடம்பிலே உயிர் இருக்கின்றது. அந்த உடம்பை இறைவனோடு சேரப்படுவதுதான் நெய்யினுடைய தன்மை. அதனாலே தான் ஐயனுக்கு நெய்யினாலே தான் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இப்படி பல கருத்துக்களை கொண்ட ஒரு வழிபாடு தான் இந்த ஐயப்பனுடைய வழிபாடு என்பது. அதனாலே இந்த இளைய குழந்தை பிள்ளைகள் எல்லோரும், தாய்மார்கள் எல்லோரும் ஆசாரம் என்கின்ற சொல்லியிருக்கின்றது. ஆசாரம் என்றால் என்ன? சும்மா ஆசாரம் நாங்கள் வார்த்தைகளாக சொல்வதல்ல. உணவிலே, உழைவிலே, உடையிலே, நடையிலே உங்களுடைய செயற்பாடு எல்லாம் ஒரு வித்தியாசமான செயலாகவே இருக்க வேண்டும். அவர்கள் இதரகாரர்கள் தினம் இருக்கின்றார்கள், அதனாலே தான் இப்படியான சூழ்நிலைகளுக்கு அவர்கள் ஆட்பட மாட்டார்கள் என்று சொல்லி உங்கள் மூலமாக வழிபெற வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதனாலே இந்த நாட்டில் இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கனடாவிலே பெரிய ஒரு ஐயப்பன் கோயிலை கட்டியிருக்கின்றார். அந்த உபாசத்துக்கு அழைத்திருந்தார். சூழ்நிலை சரியாக இருக்கவில்லை. அதனால அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றார். கனடா நீங்கள் இருக்கிற பக்கத்து விழாக்க வேண்டும். 2 பிள்ளைகளுக்கு 2 நாள் பயணமாக செல்ல வேண்டும். ஒரே குளிர்ந்த நாடு. அங்கே இருந்து அந்த வழிபாடு செய்வது என்பது மிக மிக கடினம். எல்லாம் பூர்த்தி கூடி கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியான இடத்துல இருந்து இந்த வழிபாட்டை அங்கே இருக்கின்ற மக்களுக்கு நிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நண்பர்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்தை தெரியப்படுத்தி இந்த கட்சி அவர்கள் தான் கொண்ட எண்ணத்தை உங்களுக்கு இருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ என்பதெல்ல முடிவு. உங்கள் மூலமாக நல்ல செய்திகள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும். ஒரே கொலையும் அளவும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒழிய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் செய்திகளில் உங்களை பார்த்து மற்றவர்களும் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த ஐயப்பன் வழிபாடு என்பது. அதனால ஒரு நாள் 60 நாட்கள் கணக்குப்படி வருகிற 60 நாட்கள் இந்த வழிபாட்டை செய்வதன் ஊடாக நீங்கள் ஒரு அமைதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுவீர்கள் என்பதை இந்த இடத்தில் தெரியப்படுத்தி இந்த ஒவ்வொரு சடங்குகளுக்கும் இவர் உடம்பிலே நடைபெறுகின்ற செயற்பாடுகளை இந்த ஐயப்பன் வழிபாடு நடைபெறுகின்ற நூல்களை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். இதற்காக 18 படிக்கிற வேண்டும். இதற்காக அங்கே புக்களும் கல்களும் இருக்கின்றன.
இதற்காக கஷ்டப்பட்டு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று நம்முடைய உடம்பிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் இந்த சடங்குகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனாலே இந்த வழிபாடு மிக மகத்தான சிறப்புடைய வழிபாடு. நீங்கள் எல்லோரும் ஆத்மீக சிந்தனையோடு நீண்ட நாள் வாழ்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு என்னுடைய கரியரசுதன் சர்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த இனிய சிவாச்சாரிய பெருமக்களுடைய சேவைத்த அந்த இங்கே சுமதி அவர்கள் ஒவ்வொருவரிடம் இந்த ரசனை செய்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை கூறி சுவாமியே சரணமையப்பா. இப்பொழுது குருமுதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை சாத்தி ஆசி பெறுகின்ற நிகழ்வை தொடர்ந்து அரகணவ பார்வதி மதனே தென்னாருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க சுவாமியே ஓம் சுவாமியே. கனடாவிலே வெளியாகின்ற தெய்வீக பாமாலை வாரந்தோறும் தமிழ் பத்திரிகை தமிழர்களுடைய விடயங்கள் எல்லாவற்றையும் அதிலே உள்ளடக்கி ஆன்மீக பத்திரிகையாக சிறப்பாக கனடா நாட்டிலே மக்களுக்கு போய் செய்து கொண்டிருக்கின்ற தம்பராசா குருசாமி அவர்கள் மேலும் குடும்பத்தோடும் சிறும் சிறப்புமாக என்றென்றும் வாழ பிரார்த்தனை செய்து கொண்டு இதனைத் தொடர்ந்து சுமலிங்கம் ஐயா சுவாமி அவர்களுடைய ஆசியும் எங்களுடைய இந்திய கலைஞர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே சிற்பங்கள் சாஸ்திர முறைப்படி ஆலய அமைப்புகள் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் தம்பிராசா சுவாமி அவர்கள் பொன்னாடை போத்தும் மலர் மாலை அணிவித்து கௌரவித்தவுடனே தொடர்ந்து மாலை அணிகின்ற நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மகேஸ்வர பூஜை அடியார்களுக்கு ஐயப்ப சுவாமிமார்களுக்கு இருக்கின்றது. மாலை அணிய இருக்கின்ற சுவாமிமார்கள் எல்லாம் இந்த சுவாமிமார்களுக்கு அர்ச்சனை செய்து அர்ச்சனை பிரசாதம் வழங்கிய உடனே அடுத்த சுவாமிமார்கள் எல்லோரும் மாலை போட அமரலாம் என்பதை அறிய தருகின்றோம். பாகசாலை தேவையம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விரதமாக இருக்கின்ற மாலை அணிந்த சுவாமிமார்கள் தேவையங்களை அறிந்து தாளங்களை தீர்த்துக் கொண்டு பஜனையிலே ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாமியே சரணமையப்பா. திருவாக்கும் செய்கர் மங்கை கோடும் செஞ்சு திருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோடும் யானை முகத்தோனை காதலால் கூப்புவர் தங்கை. ஓ கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா என்று நீங்கள் எல்லோரும் இன்று மாலை அணிந்து குரு சுவாமி என்று சொல்லப்படுகின்ற பொழுது குருவாசி இல்லை, அருளாசி இல்லை, குருவில்லா வித்தை வாழ் 38 விரத விதிகளை நாங்கள் அனுசரிப்போம் என்று முதலிலே நீங்கள் சத்திய பிரமாணம் நேற்றைய தினம் செய்திருப்பீர்கள். அந்த 38 விரத விதிகளையும் நீங்கள் ஆண்டுதோறும் நீங்கள் வெளியிடுகின்ற நூலிலே அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் அந்த விரத விதிகளை நீங்கள் கடைபிடித்தால்தான் இந்த விரதத்தினுடைய முழு மகிமையை நீங்கள் பெற முடியும், திருவருளை பெற முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக எங்களுடைய நெல்லை ஆதினம் சுவாமி அவர்கள் எங்களுடைய அங்கங்களிலே இருக்கின்ற அங்கமும் வேதமும் ஓதும் நாவல் அந்தனர் நாடும் அடிபரவர் இங்கே இருக்கின்ற அந்தன சிவாச்சாரியார்கள் உங்களை நெறிப்படுத்த குருசாமி ஐயா அதனை நெறிப்படுத்துகின்ற பக்குவத்திற்கு ஆலயத்தை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்க ஆசீர்வாதம் செய்திருக்கின்ற எங்களுடைய நெல்லை ஆதீனம் சுவாமி அவர்களுடைய ஆசையும் இங்கே கனடா நாட்டில் இருந்து 1000 பக்கங்களில் அந்த நூலை வெளியிடுகின்ற பொழுது ஈழத்திலே இருக்கின்ற சுவாமிமார்களுடைய ஆலய தர்மகர்த்தாக்களுடைய ஆசி செய்திகளை எல்லாம் தன்னுடைய 1000 பக்கத்திலே அமைத்த புத்தகத்திலே வெளியிட்டவர் எங்களுடைய அன்புக்குரிய தம்பராயா குருசுவாமி அவர்கள். இலங்கை மணி திருநாட்டில் பிறந்து வளர்ந்து ஐயனுடைய திருநாமத்திலே வளர்ந்த அந்த நாமத்தை அகில உலகமும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற பக்குவத்திற்கு ஐயன் அவரை வெளிப்படுத்தி இருக்கின்றான். அந்த வகையில் இந்த மாலை அடைகின்ற நேரம் இங்கே வருகை தந்தது சுவாமிமார்கள். நீங்கள் முற்புறப்பிலே உங்களுடைய தாய் தந்தைகள் செய்து கொண்ட பூர்வ புண்ணியம்தான் இந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் ஆன்மீக சித்தர்களும் யாத்திரிகர்களும் வருகை தருவது உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்த்துக்களும் உங்களுடைய நற்பலனுமே ஆகும். அந்த வகையிலே தம்பராயா குருசுவாமி ஐயாவுடைய வருகை இந்த ஆலயத்திற்கு இன்று அல்ல என்றுமே தேவை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்துக்கூடி இன்று இந்த மாலை அணிகின்ற நேரம் தன்னுடைய ஆலயத்தில் இல்லாது இங்கே வருகை தந்திருக்கின்றார் என்றால்
இதுதான் ஐயனுடைய சேவை. மக்கள் சேவை, மகேசன் சேவை என்ற சொல்ல தத்துவத்தை உணர்த்துவது ஐயப்ப வழிபாடு. அங்கே தாயுடைய நோக்கி புலிப்பாறை கொண்டு வந்த அந்த ஐயனுடைய வழிபாட்டை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து நெறிப்படுத்த வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டுதோறும் கன்னிச்சாமியால் பெருகி வருகின்ற பக்குவத்தை நீங்கள் அறிவீர்கள். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வதிக்க பிரார்த்தித்து, அன்புக்குரிய மதிப்புக்குரிய நல்ல ஆதீனம் குரு சுவாமி அவர்கள் மற்றும் கம்பராய சுவாமி அவர்கள், இந்த ஆலயத்துடைய பிரதமர் சிவாச்சாரியார் குருசுவாமி அவர்கள், சின்னியாமசன் சுவாமி அவர்கள் அடியேடம் கூறியிருந்தால் அவசரமாக இந்த மாதத்திலே 3 நாடுகளிலே அவருக்கு மகாநாடு இருக்கின்றது. அந்த வகையை இந்த 3 மகாநாட்டை நிறைவு செய்ததும் நான் இந்த மாத கடைசியிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ல நம்பிக்கையாக வருவேன். சென்ற ஆண்டு போன்று இந்த ஆண்டிலேயும் சமய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துங்கள். அந்த சமய நிகழ்ச்சியை வைக்கின்ற பக்குவத்திற்கு தகவலை சொல்லுங்கள் என்று வெளிப்படும் என்பதாக அந்த பிரயாணத்திலே அங்கு ஏற்பட்ட நின்ற நேரம் கூட எடுத்து என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் சின்னியாமசன் சுவாமி அவர்களுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இலங்கையிலே இப்பொழுது உயர்ந்த வயதிலே இருக்கின்ற கணேசானந்த மகாதேவ சுவாமிகள், வடிவேல் சுவாமிகளுடைய மகாதேவ ஆசிரமத்திலே கிளிநொச்சியிலே இருக்கின்றவர், அவருடைய ஆசையை உங்களுக்கு தெரிவிக்குமாறு நேற்றைய தினம் அடியேன் தொடர்பு கொண்ட போது கூறியிருந்தார். ஆகவே உங்களுக்கு இலங்கையிலே புகழ்பூத்து அத்தனை ஆதீனங்களும் சித்தர்களினுடைய குருவர்களும் திருவர்களும் கைகூட வேண்டும் என்று எல்லாம் நல்ல ஈழத்தில் சபரி மகிழாருடைய திருப்பாதார வித்தங்களை வளர்த்து இறைஞ்சுகின்றேன். நேர்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது மாலை அணிந்து கொண்ட சுவாமிகள் மேற்கு பிரகாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய அர்ச்சனை தட்டுக்களை வசந்த மண்டபத்துக்கு முன்பாக நீங்கள் எடுத்து வந்து வைக்க வேண்டும். அங்கே தீப ஆராதனை வழிபாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இன்றைய சபரிமலை திருவட்டாரத்திலே ஈழத்திலே பிரசித்தி பெற்ற சிவாச்சாரிய பெருமக்கள் கலந்து சிறப்பிக்கிறார்கள். அந்த வகையிலே ஆன்மீக செல்வர் லகுதர சர்மா அவர்கள், வைதிக சிரோன்மணியாக விளங்குகின்ற உமாசுர குருக்களையா அவர்கள், அவர்களோடு ஏழாலை மூர்த்தி குருக்களையா அவர்கள், கோண்டாவில் அங்கே உமாசுரன் சர்மா அவர்கள், கொழும்பு மாநகரத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற பிரசாந்தன் சர்மா அவர்கள், நீராவியரி சிவஸ்ரீ தாமோதர குருக்களையா அவர்கள், அவர்களோடு அங்கே பவனியா ஆதிவிநாயகர் சிவஸ்தானத்தினுடைய சிவஸ்ரீ திவாகர குருக்களையா அவர்கள், இவர்களோடு எங்களுடைய தமிழகத்திலே இருந்து இலங்கைக்கு வருகை தந்து பல ஆலயங்களிலே தெய்வீக அந்த விக்கிரகங்களை எங்களுடைய சிற்ப பிரமாண விதிகளுக்கு அமைவாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற இளம் சிற்ப கலைஞர் எங்களுடைய தமிழகத்திலே இருந்து வருகை தந்த எங்களுடைய தமிழகத்தின் சிற்ப கலைஞர்கள் அவர்கள், மங்களவாத்திய கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து இன்றைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாலை அணிந்து இந்த மகர ஜோதி மண்டல பெருவிழாவை சிறப்பிக்கிறார்கள். இதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எங்களுடைய சபரிமலை குருசுவாமி அவர்கள் தருகின்றார்கள். இந்த 2016ஆம் ஆண்டு யானை யாழ்ப்பாணத்துக்கு வருகிற இருக்கிறது. தென்னிலங்கையிலே இருந்து யானை அழைத்து வரப்பட இருக்கிறது. யானை மேல்தான் அந்த ஐயப்ப தரிசனத்தை நீங்கள் பெறப்போவீர்கள். மனது போல எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே ஆன்மீக பணிகளுக்கும் சைவ தமிழருடைய கலாச்சார விழாக்களுக்கும் இடமாக இருப்பது நடராஜா பரமேஸ்வரி மணிமண்டபம். அந்த மண்டபத்திலே தான் ஆண்டுதோறும் இந்த சபரிமலையாருடைய இருமுடி கட்டுகின்ற வைபவம் மிக சிறப்பாக நடைபெறுவது. 2016ஆம் ஆண்டிலும் நல்லூரிலே அமைந்திருக்கின்ற எங்களுடைய நடராஜா பரமேஸ்வரி அந்த கல்யாண திருமண்டபத்திலே தான் சுவாமிமார்கள் இருமுடி கட்டுகின்ற வைபவம் இடம்பெற இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை எங்களுடைய சபரிமலை குருசுவாமி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அத்தோடு அந்த மணிமண்டபத்திலே இருந்து யானை ஊர்வலம் யாழ்ப்பாண திருநகரிகளிலே இந்த ஆண்டிலே நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தருகிறோம்.
ஆகவே இப்பொழுது அர்ச்சனை தட்டுக்களை வைத்த சுவாமிமார்கள் சுவாமியுடைய மேற்தளத்துக்கு சென்று நீங்கள் வலம் வந்து வழிபாடு செய்து உங்களுடைய அர்ச்சனை பொருட்களை நீங்கள் எடுத்து வந்த பேக்கிலே வைத்து தட்டுக்களை ஆலய கர்மகுடத்திலே மீண்டும் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய குருசாமி அவர்கள் சிற்பங்களை அமைத்து கொடுத்து அவர்களிடத்திலே இருந்து மகிழ்வான வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இளங்கலைஞர். ஆகவே இன்னும் ஒரு அன்பான அறிவித்தல், உங்களுடைய ஆலயங்களுக்கும் தேவையான விக்கிரகங்களை சரியான முறையிலே உருவமைத்துக் கொடுப்பதிலே கையில் இருந்தவர் தமிழகத்திலே இருந்து வருகை தந்த சிற்பக்கலை இப்பொழுது வசந்த மண்டபத்துக்கு அருகிலே ஈழத்தி சபரிமலை குருசுவாமி கனடா குருசாமி அவர்களோடு இப்பொழுது அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். இவ்வாறு காலை பொழுது கனிவாக வளர்கிறது. ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய குருசுவாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மலர் மாலை அறிவிக்கின்ற அந்த திருக்காட்சி சுவாமியே சரணமையப்பா அந்த வகையிலே இந்த எங்களுடைய பெரிய சிவன் ஆலயத்திலே அந்த சிவபெருமானை பூசிக்கின்ற இந்த கனடா நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய உலக சைவ திருச்சபையினுடைய எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இணைப்பாளராக விளங்குபவர் சுமலிங்கம் அவர்கள் பல ஆன்மீக பணிகளையும் ஆன்மீக போட்டிகளையும் நடாத்தி எங்களுடைய நிலம் சிறார்களுக்கு இந்த பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கின்ற ஒருவர் இந்த 60 நாள் விழாவிலும் இந்த ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெறுகின்ற ஆன்மீக நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரமும் உங்களுக்கு இந்த சுவாமிகளுக்கு இந்த தங்களுடைய திருக்கரத்தினாலே இந்த மாலை அணிவித்தவர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இங்கே வந்திருப்பவர் அவர் அன்னையே என்பதிலே பிறந்தாலும் கனடா நாட்டிலே ஒரு ஐயப்பனுக்கு ஒரு அழகான திருக்கோவிலை அமைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கனடா நாட்டிலே இருந்து அந்த வகையில பல யாத்திரிகர்களை சபரிமலைக்கு செல்கின்ற சுவாமிமார்களை அழைத்து செல்கிறார். அது மட்டுமல்ல, சபரிமலையிலே ஒரு படிப்பூசைக்கு சொந்தக்காரர் எங்களுடைய ஆன்மீக செல்வர் தம்பிராசா சுவாமிகள். சபரிமலையிலே நடக்கிற படிப்பூசை எல்லாருக்கும் கிடைக்காது, அவர்களாலே அவர்தான் வழங்கி அந்த வகையிலே இப்பொழுது எங்களுடைய சுவாமிமார்கள் சார்பிலே நிலவுப்போர் நிலையமாக தம்பிராசா குருசுவாமிகள் வாரிவாரி, நெடுமலை பொருளையாக தம்பிராசா குருசுவாமிகள் வாரிவாரி, துறை தொடும் ஜோதியாக தம்பிராசா குருசுவாமிகள் வாரிவாரி, தொன்மையா ஐயப்பனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுகின்ற தம்பிராசா குருசுவாமிகள் வாரிவாரி, மறையுள்ள வரையும் தம்பிராசா குருசுவாமிகள் வாரிவாரி, மாநிலம் போற்றுகின்ற குருசுவாமியாக மகத்துவம் நிறைந்த ஐயப்ப வழிபாட்டை உலகமெல்லாம் பரவச் செய்கின்ற அனலை ஐயன் மனித வழியில வந்து எங்களை ஆட்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய அவர் மனிதன் அல்ல, தெய்வம். ஆகவே அந்த தெய்வீக எங்களுக்கு சபரிமலையிலே இந்த காட்சி இணைந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சபரிமலை குருசுவாமி கரிகர சுத சிவாச்சாரியார் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இத்தனை சுவாமிகளும் இன்றைக்கு 2016ஆம் ஆண்டிலே மாலை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற சுவாமிகளை நாங்கள் வசந்த மண்டபத்துக்கு முன்பாக அழைக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த மாலை அணிவித்து அவர்களுடைய வழிபாட்டை நாங்கள் சிறப்பிக்கும் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும். அந்த வகையிலே தான் ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த ஒத்துழைப்புடன் சிறப்பாக